இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மார்ச் 8ஆம் தேதி அகில உலக மகளிர் தினமாக உலகமெங்கும் அனுசரிக்கப்படுகிறது. பெண்களின் மேன்மையை புகழ்ந்து பேசுவதற்காகவும் அவர்களால் என்னென்ன காரியங்கள் சாதிக்க முடிந்தது, இன்னும் சாதிக்க முடியும் என்பதை குறித்தும் அநேக காரியங்களை நாம் கேட்கலாம். ஆகையால் இன்றைக்கு நான் செய்தியின் தலைப்பு மீட்பின் திட்டத்தில் பெண்கள். பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பெண்களை மேம்படுத்தி அவர்களை முக்கியமான கதாபாத்திரங்களாக வேதாந்தத்தில் வர்ணித்திருக்கிறார்கள். பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பெண்களுக்கு கொடுத்த மகத்துவம், ஒரு மதிப்பு வேறு எங்கேயும் எந்த சொசைட்டியிலும் இதுவரைக்கும் கொடுக்கப்படவே இல்லை. பிதாவாகிய தேவன் ஆதாமை உருவாக்கின பொழுது ஆணும் பெண்ணுமாக உருவாக்கிய பொழுது பெண்ணையும் தமது சாயலாகவே தான் படைத்தார். எந்தவித வித்தியாசமுமே இல்லை. ஆகையால் இங்கு மீட்பின் திட்டத்தில் எவ்வாறு பெண்கள் இணைந்து ஆண்டவரோடு தேவாதி தேவனோடு இணைந்து செயல்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாமும் அவர்களைப் போல மாறத்தக்கதாக தேவன் நமக்கு ஒரு உள்ளக்கிடையை தருவாராக. ஆகையால் முதலாவது நான் கவனிக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரம் லேயாள். நம் அனைவருக்கும் தெரிந்தபடி லேயாள் யாக்கோபின் முதல் மனைவியாக அவருக்கு வேண்டா வெறுப்பாக திணிக்கப்பட்டவர். யாக்கோபு ராகேலை தான் அதிகமாக விரும்பி ஏறக்குறைய 14 வருடம் அவருக்காக சேவித்தார். ஆனால் லேயாள் மூத்தவளாக இருந்தபடியினால், மூத்தவளுக்கு தான் அந்த உலக வழக்கப்படி திருமணம் நடந்தபடியினால் யாக்கோபு அவளை சேர்த்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆனால் யாக்கோபு லேயாளை நேசிக்கவே இல்லை. நேசிக்காது மட்டுமல்ல, மிகவும் அற்பமாக எண்ணினார். ஆதியாகமம் 29:31. லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாக இருந்தார். பிரியமானவர்களே, இங்கு லேயாள் மிகவும் அற்பமாக எண்ணப்படுகிறாள் என்று தேவன் கண்டுகிறார். பொதுவாக பெண்களுக்கு என்ன விருப்பம் என்றால், நம் கணவரால் நேசிக்கப்பட வேண்டும், பெற்றோர்களால் நேசிக்கப்பட வேண்டும், மாமனார் மாமியாரால் நேசிக்கப்பட வேண்டும், நம் குழந்தைகளால் நேசிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சொசைட்டியில் ஒரு அங்கீகாரம் வந்து அதிகமாக பாசத்துக்கு ஏங்குகிற மக்களாக இருப்பார்கள். பெண்கள் எப்பொழுதுமே ஒரு கடின உழைப்பாளிகள் தான். இதற்காக என்றால் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்காதா என்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அது குடும்பத்தில் அப்படி தரப்படுகிறதா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண் அதிகாலையிலே எழுந்து எல்லா வேலைகளையும் திட்டமிடுத்து கிரமமாக செய்து முடிக்கிறாள். 2 நாள் அவள் வியாதிப்பட்டு படுத்து கொண்டாலும் இந்த வீடு மிகவும் அலங்கோலமாக மாறுகிறது. ஆகையால் இதை கேட்கிற பிரியமானவர்களே, இங்கு லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டார். கர்த்தர் கண்டு தமிழும் கூட அநேகர் நாம் இவ்வளவு நல்லதாக காரியம் செய்தாலும் கூட நாம் கணவரால் வெறுக்கப்பட்டவர்களாகவும், மாமனார் மாமியாரால் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாகவும், பிள்ளைகளால் உதாசீனம் பண்ணப்பட்டவர்களாகவும் இருப்போம். அந்த சமயத்தில் நாம் கலங்க வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய அற்பமாக எண்ணப்படுவதிலே, உதாசீனம் பண்ணப்படுவதிலே, வெறுக்கப்படுவதிலே கண்டுகொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் குழந்தை பெறும் பொழுது லேயாள் நினைத்தது, இந்த முறை கண்டிப்பாக என் கணவனாகிய யாக்கோபு என்னிடம் அன்பு கூறுவார் என்று நினைத்து கொண்டிருக்கு. ரூபன், சிமியோன், லேவி என்று 3 குழந்தைகள் பிறந்தார்கள். இதுவரைக்கும் ராகேலோ மலடியாக தான் இருந்தார். மிகவும் நேசிக்கப்பட்ட ராகேலோ, யாக்கோபினால் நேசிக்கப்பட்ட ராகேலோ மலடியாக தான் இருந்தார். ஆனால் லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஒவ்வொரு முறை குழந்தை பிறக்கும் பொழுது என்னுடைய கணவனுடைய அன்பு என்மேல் இருக்கும் என்று நினைத்து எதிர்பார்த்து மிகவும் மனம் சோர்ந்து போய்விட்டார். ஆனால் கடைசியாக யூதா பிறந்த பொழுது ஆதியாகமம் 29:35 மறுபடியும் அவள் கற்பவதியாக ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு பிள்ளை பேர் என்று போயிற்று. ஒரு காலகட்டத்தில் லேயாள் புரிந்து கொண்டால் நாம் தேவனை துதிப்பதன் மூலமாக மற்றொரு மனிதனின் உதாசனத்திலிருந்து நாம் விடுதலை பெறலாம் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டார். கர்த்தரை துதிப்பேன் என்று. பிரியமானவர்கள், நாமும் கூட மற்றவர்களால் லேயாளை போல அதிர்ச்சியும் பண்ணப்படும் பொழுது
நிர்விசாரமாக நினைக்கப்படும் பொழுது கலங்க வேண்டாம். நாம் தேவனை துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஒரு பாரங்கள், கவலைகள், துக்கங்கள்லாம் நம்மை விட்டு விடுபடி வரும். இங்கு லேயாள் அதைத்தான் செய்தார். யூதா பிறந்த பிறகு நான் கர்த்தரை துதிப்பேன் என்றார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த யூதா கோத்திரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். நாம் தேவனை துதிக்க லேயாளை போல நம்முடைய சந்ததியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் பிறக்கப்பட்டவர்களாக ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாக விளங்குவார்கள். நாம் அதிகமாக மனமடிந்து இந்த காரியம் சரியில்லை, இவர்கள் என்னை நேசிக்கவில்லை, அப்படியெல்லாம் என்று கலங்கி தவிக்கும் பொழுது எந்தவித பயன்பாடும் இல்லை. லேயாளை போல எல்லா காரியத்திலும் உதாசனம் பண்ணப்படுகிற, முக்கியமாக அலட்சியம் பண்ணப்படுகிற காரியத்தில் நாம் தேவனை துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் யூதா கோத்திரத்து சிங்கனியை போல நாம் மாறிவிடுவோம். எதற்கும் நாம் கவலைப்படாமல் இருப்போம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக ராகாப். இங்கு ராகாப் பார்த்தீர்கள் என்றால் அது யோசுவா புத்தகத்தில் பார்க்கலாம். இப்பொழுது யோசுவாவின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். அவர்கள் கானானுக்குள் செல்லும் பொழுது இந்த எரிகோ பெரிய சிட்டி, அதை தான் அவர்கள் கைப்பற்ற வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக இங்கு யோர்தான் ஒரு தடையாக இருந்தது. ஐயா யோசுவா 2 பேர்களை வெகு பார்க்க அனுப்பினார். அவர்களை ராகாப் ஏற்றுக்கொண்டார். யோசுவா 2:1. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். பிரியமானவர்களே, இங்கு அந்த காலத்தில் வேசி என்று கூறப்படுவது ஒரு ஹோட்டல் நடத்துவர்கள் தான் அப்படி கூறப்படுகிறார்கள் என்று வேதா வல்லுநர்கள் சொல்கிறார்கள். எப்படியோ இந்த 2 பேரும் ராகாப் வீட்டிற்குள் வந்த பொழுது ராகாப் அவர்களை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் ராகாப் ஏற்கனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கேள்விப்பட்டிருந்தார். அவர்களை இந்த 2 பேர் ஒழித்து கொண்ட இருவர் எங்கே என்று அந்த எரிகோவின் ராஜா ஆள் அனுப்பின பொழுது இவர்களை மேல்தட்டில் ஒழித்து வைத்து தட்டியை பரப்பி அவர்கள் எங்கிருந்தார்கள், ஆனால் வீடு அடைக்கும் முன்பு போய்விட்டார்கள், எங்கே போனார்களோ தெரியாது என்று கூறிவிட்டார். பிற்பாடு அவர்களிடம் வந்து, உங்களை பற்றி பயமும் அச்சமும் எங்கள் எரிகோ மக்களிடம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் எவ்வாறு ஏத்தில் பயங்கரமான காரியங்களை செய்த தேவனையும் மேலும் அந்த கானான் தேசத்தில் உள்ள 2 ராஜாக்கள் செய்த காரியங்களையும் எல்லாம் அறிந்தோம். எங்கள் இதயம் எல்லாம் தண்ணீரை போல் கரைந்து போய்விட்டது என்று கூறினார்கள். இப்பொழுது ராகாப் வேண்டிக் கொண்ட பொழுது, நான் உங்களை காப்பாற்றின பொழுது போல நீங்களும் இந்த பட்டணத்தை அளிக்கும் பொழுது என்னையும் என் குடும்பத்தாரையும் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அதற்கு இந்த மனிதர்கள் இறங்கினார்கள். யோசுவா 2:17. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தாப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தாப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள் என்றார். பிரியமானவர்களே, இங்கு சிவப்பு நூல் கயிறு மூலமாக அவர்களை ஜன்னல் வழியாக இறக்கி விடுகிறார். வாசல் வழியாக வந்தவர்கள் வாசல் வழியாக செல்லக்கூடாது என்று இப்படியோ ஜன்னலில் ஒரு திறப்பு உண்டாக்கி அந்த மனிதரை ஜன்னல் வழியாக இறக்கி ஒரு கயிற்றின் மூலமாக இறக்கி விடுகிறார். அந்த கயிறு சிவப்பு நிற கயிறாக இருந்தது. இப்பொழுது அந்த சிவப்பு நிற கயிறு யாகாபின் வீட்டில் ஜன்னலில் கட்டப்பட்டு கொண்டே இருந்தது. ராகாபின் வீடு எங்கே இருந்தால் அலங்கத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது அதை பார்க்கிறவர்கள் எல்லாம் உன் வீட்டில் என்ன ஒரு சிவப்பு நிற கயிறு கட்டப்பட்டிருக்கிறது என்று விசாரித்திருப்பார்கள். காரணம், அவளுடைய தொழிலும் ஒரு வேசித்தனமாக இருந்தபடியினால் ஒருவேளை அதை மக்களை கவர்ப்பதற்காக இன்னும் அதிகமானவர் வருவதற்காக நீ ஒரு சிவப்பு நூலை கட்டி வைத்தாயோ என்று அதிக வேலிக்குள்ளாக கூட உட்படுத்தியிருக்கலாம். ஆனால் ராகாப் அதை பற்றி எதையுமே பொருட்படுத்தவே இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே என்னுடைய தொழில் தெரிந்தது தானே, அவர்களுக்கும் அந்த வந்தவர்களுக்கும் உள்ள உடன்பாடு தெரியாது. ஆனால் இந்த ராகாப் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அதிகமான நம்பிக்கை வைத்தபடினால் நிச்சயமாகவே நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எங்கள் தேசத்தை கவிழ்த்து போடுவார்கள் என்றெல்லாம் அவர் அதிகமான நம்பிக்கையாக இருந்தார். அதனால்தான் யாருடைய சொல்லுக்கும் கவலைப்படாமல்
ஒரு சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்திருந்தார். பெரிய கோட்டை தகர்ந்த பொழுது யோசுவா அந்த வேவு பார்க்கலுக்கு வந்த கட்டளை என்னவென்றால், நீங்கள் போய் அந்த ராகாவின் வீட்டில் உள்ள எல்லாரையும் காப்பாற்றுங்கள், மற்ற எல்லாரையும் நீங்கள் பட்டயக்கருப்பினால் கொண்டு போட வேண்டும், மாடுகள் எல்லாம் பட்டணத்தையும் தீக்கிரையாக்க வேண்டும் என்று யோசுவாவின் கட்டளை. இப்பொழுது பாருங்கள், யாரால் உதாசீனம் பண்ணப்பட்டாலோ அந்த ராகாவும் அவருடைய குடும்பத்தாரும், சகோதரர் குடும்பத்தாரும், தாய் தகப்பன்மார் குடும்பத்தாரும் மீட்கப்பட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கயிறு இரத்தம் ஒரு மீட்கும் கயிறாக நம் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யோசுவா 6:25 எரியோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தாள். அவள் இன்றைக்கும் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். பிரியமானவர்களே, இந்த மீட்பின் திட்டத்தில் ராகாப் தன் சிவப்பு நூல் கயிற்றினாலே தன்னையும் தன் வீட்டாரையும் காத்து கொண்டார். இன்றைக்கும் கூட ஒரு சிவப்பு நூல் கயிறு நமக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பறைசாற்றுகிற மக்களாக, அதை மற்றவர்களுக்கு கூறும் பொழுது வெட்கப்படாத மக்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாமும் நம் வீட்டாரும் நாம் காக்கப்படுவோம். என்றால் எரியோ பட்டணத்தில் முற்றிலும் தீர்க்கிரை காக்கப்பட்டாங்க. ஆனால் இவர்கள் குடும்பம் மாத்திரம் மட்டும் காக்கப்பட்டது. அந்த சிவப்பு நூல் கயிற்றின் ரகசியம் இவளுக்கும் அந்த வேவுக்காரர்களுக்கு மட்டும்தான் தெரிய வந்திருந்தது, மற்றவர்கள் யாருக்கும் தெரியவில்லை. மற்றவர்களெல்லாம் ஒருவேளை இவளை கடினமாக கேலிக்குட்படுத்தியிருப்பார்கள். என்ன ஒரு சிவப்பு நூல் கயிறு, எதற்காக, என்ன சொல்லு என்றால் எதையுமே காரியத்தை வெளிப்படுத்தவில்லை. பிரியமானவர்களை, நாம் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமாகிய சிவப்பு நூல் கயிற்றால் கட்டப்பட்டு இருக்கும் பொழுது, சூழப்பட்டு இருக்கும் பொழுது எந்தவித ஆபத்துக்கும் நாம் பயப்படாமல் அமைதியாக இருக்கும். ராகாப் இன்னும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறார். நாம் ஜனத்தின் மத்தியில் எந்தவித கலக்கமும் அச்சமும் பயமும் இல்லாமல் குடியிருக்க வேண்டும் என்றால் நாம் ராகாபை போல தைரியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பறைசாற்றுகிற மக்களாக இருக்க வேண்டும். அகில உலக மகளிர் தினத்தை நாம் நினைவு கூறும் பொழுது கிறிஸ்துவ மகளிராகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மற்றவர்களுக்கு நம் குடும்பத்தாருக்கு பறைசாற்றுகிற மக்களாக இருப்போமா என்று நாம் கவனிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நம் சட்டவணியிலும் கூட ராகாப் இடம்பெறுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராகாப் என்னும் வேசிதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததினால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழிய பாதையிலும் பாருங்கள். அநேகர் விபச்சாரத்தில் கையும் பெரியுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயும் கொண்டு வருவார்கள். பாவியான ஸ்திரீ இவருடைய பாதத்தை கழுவும் பொழுது பாவியான ஸ்திரீ என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பொருட்படுத்தவே இல்லை. ஏனென்றால் அவருடைய உள்ளக்கிடக்கை அறிந்த தேவன் எப்படி ராகாப் தன்னுடைய மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாரோ அதே போல் இந்த மக்களுக்கும் நான் அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று யாரையுமே குற்றம் சுமத்தவில்லை, குற்றம் தீர்க்கவே இல்லை. பிரியமானவர்களே, அதுதான் ராகாபின் ஒரு தைரியம். இப்படி ஒரு துணிந்து தைரியமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்றுக்கொண்டு அவர் சிவப்பு நூல் கயிற்றினால் தன் குடும்பத்தாரை காட்டிக்கொண்டு வரும். அதே போல் நாமும் கூட கிறிஸ்தவ மதத்தை பறைசாற்றுகளை, போதகர்களை, ஊழியக்காரர்களை தைரியமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று தெரிவிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே நாம் இஸ்ரவேல் இன்னும் அந்த ஜனங்களின் நடுவே எந்தவித பயமும் இல்லாமல் குடியிருக்கத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். அடுத்ததாக எஸ்தர். நாம் எஸ்தர் ராஜாத்தியை பற்றி நாம் எல்லாம் ஒரு புஸ்தகமே தேவாதி தேவன் ஒதுக்கி இருக்கிறார். என்றால் எஸ்தரும் சிறைப்பட்டு போன காலத்தில் மேதியா பெர்ஷியா ராஜ்யத்தின் கீழ் ஒரு சிறைவாசியாக இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு ராஜமேன்மை கிடைத்திருக்கிறது. ஆனாலும் அந்த அவள் தன் பூர்வோத்தரத்தையும் குலத்தையும் நம் ஸ்ரீதோப்பன் முர்தாகாயின் சொற்படி யாருக்கும் அறிவிக்காதிருந்தார். ஆனால் அங்கு ஆகாகியனாகிய ஆமான் என்பவன் இந்த மொர்தெகாய் தனக்கு நமஸ்கரிக்காத கண்டு மூர்க்கம் நிறைந்தவனாகி மொர்தெகாயை மட்டும் கொல்லுவது சர்வசாதாரணம், அவனுடைய மக்களையே நாம் அழைத்து விட வேண்டும் என்று அகாஸ்வரி ராஜாவுக்கு ஒரு யோசனையை சொல்லி, உங்கள் நகரத்தில் ஒரு விதமான மக்கள் குடியிருக்கிறார்கள், அவர்கள் எல்லா ராஜ்யத்திட்டங்களுக்கும் எதிரியாக இருப்பவர்கள், ஆகையால் அவர்களை பூண்டோடு அழித்தால்தான் நம்முடைய ராஜ்யம் உறுதிப்படும்.
அப்படி செய்யும் பொழுது நான் கல்யாணத்தில் இத்தனை வெள்ளி காசுகள் எண்ணி கொடுப்பேன் என்று எண்ணி கொடுத்து ஒரு அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டார். அந்த ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் இருக்கிற அனைவரும் எழுந்து நின்று யாரெல்லாம் யூதகுலமாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்றதுதான் தீர்மானம். இது தீர்மானம் பிரிக்கப்பட்டபடியினால் மொர்தெகாய் எல்லாரும் அதிகமாக கலங்கினார்கள். அப்பொழுது எஸ்தரிடம் வந்து சொன்ன பொழுது நீ மன்றாடு என்று சொல்லும் பொழுது எஸ்தர் சொன்னது, ஒருமுறை கூட இந்த 15 நாளில் ராஜ சமூகத்தில் அழைக்கப்படவில்லையே, நான் இவர் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது மொர்தெகாய் இவ்வாறு சொல்கிறார். எஸ்தர் 4:14 நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். பிரியமானவர்களே, சூசான் அந்த தேசத்தில் அனைவரும் யூதர்கள் அழைக்கப்படும் போது அரண்மனையில் இருக்கிற எஸ்தர் மட்டும் தப்புவாள் என்று சொல்ல முடியாது. அவருடைய ஒவ்வொருத்தரையும் அறிந்து கொள்வார்கள். ஆகையால் தான் மொர்தெகாய் சொல்கிறார், நீ இப்படிப்பட்ட ஒரு காலத்திற்கு உதவியாக இருக்கும் பொழுது ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்றார். அப்பொழுது எஸ்தர் சொன்னது, நீங்கள் யூத எல்லாரும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். 3-4 நாளும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணி நான் ராஜ சமூகத்தில் பிரவேசிப்பேன், மன்றாடுவேன் என்று சொன்னார். அந்த 3 நாள் உபவாச நாட்களுக்கு பிறகு அவர் அகாஸ்வேரு ராஜ்யத்தின் சமூகத்தில் இருந்த பொழுது பொற்செங்கோல் நீட்டப்பட்டது. அந்த நீட்டப்பட்ட காரியத்தை அவர் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த 2 நாள் விருந்துக்கு பின்பாடி ஆமானுடைய திட்டங்களை எல்லாம் வெளிப்படுத்தி முற்றிலுமாக அந்த காரியத்தை மாறுதலாக மாற்றி போட்டார். காரணம், எஸ்தர் தன் ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று உபவாசம் பண்ணி ஜெபித்தது தான். நாமும் கூட இந்த உலக மகளிர் தினத்தில் வெறுமனே ஒரு மகளிர் தினத்தை கொண்டாட்டமாக கொண்டாடுவதை விட நாம் அழிந்து போகும் ஆத்மாக்களுக்காக எஸ்தரை போல உபவாசம் பண்ணி திறப்பின் வாசலில் நான் நிற்க கடமைப்பட்டுள்ளோம். இப்பொழுது பாருங்கள், எஸ்தர் 9:1 ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிகிறது. ஒரு காரியம் மாறுதலாக இருக்க வேண்டும் என்றால் பெண்களாகிய நாம் எழுந்து நின்று திறப்பின் வாசல் நிற்கிறவர்களாக உபவாசித்து மன்றாடுகிற மக்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் வேதாந்தத்தில் எஸ்தருக்கு என்று தனி புஸ்தகம் கொடுத்து அவளைப் போல நாமும் வாழ வேண்டும். ராஜமேன்மை நமக்கு கொடுக்கிற இந்த ஒரு ஃப்ரீயான லைஃப் எதற்காக கொடுக்கப்பட்டதில்லை என்றால், நாம் மற்றவர்களுக்காக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணுவதுதான். ஏதோ நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்த நாம் மிகவும் மிகவும் ஃப்ரீயாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். என்ன ஸ்லாக்கியம், என்ன ஸ்லாக்கியம் இல்லை பிரியமானவர்களே. இந்த ஸ்லாக்கியம் எதற்காக என்றால், நாம் மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்த வேண்டும் என்பதுதான். எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது யூதருக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடியினால் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். நாமும் கூட நாம் ஜெபிக்கும் பொழுது அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் கிருபை செய்வார். ஆகையால் எஸ்தரை போல நாமும் உபவாசித்து மன்றாட தேவன் கிருபை செய்வாராக. அதற்காக தான் இந்த அகில உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்தது தெபோரால் ஒரு நியாயாதிபதி. இங்கு அநேக காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படும் போது அங்கு ஒரு கானான் தேசத்தின் ராஜ்யத்தில் அவர்களை விட்டு போட்டார்கள். கானானிய ராஜா யாபின் அதிக கொடுமையாக 20 வருடமாக இஸ்ரவேல் ஜனங்களை விலைக்கு வாங்கினான். அவனுடைய சேனாதிபதியின் பேர் சிசரா. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. நியாயாதிபதிகள் 4 அக்காலத்தில் லபிதோத்தின் மனைவியாக தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். இப்படி நியாயம் விசாரித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் மன்றாடுகிறார்கள், நமக்கு விரோதமாக இருக்கிற இந்த கானானியின் ராஜ்யமாகிய யாபீனை நீ அழித்து போட வேண்டும் என்று பாராக்குக்கு அவள் ஒரு கட்டளை கொடுத்தாள். பாராக் சொன்னது, நீர் என்னோடு கூட வரவில்லை என்றால் நான் போக மாட்டேன் என்று சொன்னது. அப்படியே தெபோராலும் பாராக் கூட சென்று சிசராவை அவர் நெட்டி போட்டு நாணியினால் அடித்து கொண்டு போட்டு விட்டார்கள்.
தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய மக்களுக்கே உட்பட்டாயிற்று. அப்பொழுது பாராக்கும் தெபொராளும் பாடிய பாட்டு நியாயாதிபதியில் 5:7. தெபொராளாகிய நான் எழும்புமளவும் இஸ்ரவேலில் நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. பிரியமானவர்களே, தாயாக இந்த மறைவு தினத்தில் ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும், நாம் தெபொராளை போல. அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்காக சிறைப்பட்டவர்களை நாம் விடுதலையாக்க முடியும். இந்த கானானிய ராஜா யாபீன் என்பது ஒரு கொடிய ராஜா. அது சத்துருவின் கைக்குள் சிறைப்பட்டிருக்கிற, சாத்தானின் கையில் சிறைப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தது போல நாமும் கூட இந்த உலக மக்களை ஆண்டவர் அறியாத பாதையில் சாத்தான் சிறைப்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறார். அவர்களையெல்லாம் நாம் விடுவிக்க கடமைப்பட்டுள்ளோம். எப்பொழுது என்றால் ஒரு தாயாக எழுதும் பொழுது. நாம் ஒரு தாயாக எழுதும் பொழுதுதான் மற்றவர்களை குறித்து ஒரு கரிசனை நம்மளுக்கு வரும். இல்லை என்றால் யார் பெற்ற பிள்ளையோ எனக்கு என்ன கவலை, நான் நன்றாக இருந்தால் போதும் என்று இந்த அநேக கிறிஸ்தவ மக்களின் பெண்களுடைய மனப்பாடு இவ்வளவுதான். மற்றவர்களை பற்றி சற்றும் கவலையே கிடையாது. ஒரு துன்பப்படுகிறவர்களுக்கு குறித்தோ இல்லை மற்ற புறஜாதி மக்களை குறித்தோ அவர்கள் இருளில் கிடைக்கிறார்களே என்றெல்லாம் ஒரு கவலையே கிடையாது. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த உலக மகளிர் தினத்தை நாம் நினைவு கூறும் நாளிலும் ஒவ்வொரு பெண்களும் தாயாக தெபொராளை போல இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக போராட வேண்டும், மற்ற ஜனங்களை மீட்க வேண்டும். அந்த சிசரா யாபின் இந்த கொடுமையான மக்களை நாம் கவிழ்த்து போடத்தக்கதாக நாம் ஜெபத்தில் போராட வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. மேலும் அடுத்ததாக இயேசுவின் தாயாகிய மரியாள். நம் அனைவருக்கும் தெரிந்ததே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் இந்த மீட்பின் திட்டத்தில் உட்படுத்தப்பட்டவர். இயேசுவின் தாயாகிய மரியாள் இல்லை என்றால் நமக்கு எப்படி மீட்பு கிடைத்திருக்குமோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து என்று தெரியாது. ஆனாலும் இந்த இயேசுவின் தாயாகிய மரியாள் சிறுவயதாக இருக்கும் பொழுது யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு விட்டால், இன்னும் திருமணமாகவில்லை. அப்பொழுது தேவதூதன் வந்து பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வந்து நிலையிலிடும், முன்னிலிருந்து புறப்படுவது பரிசுத்த தெய்வகுமாரன் எனப்படும் என்று கூறினார். அப்பொழுது பயந்து இது என்ன செய்வது, நான் புருஷனை அறியேனே என்று சொல்லும் பொழுது நீ கவலைப்பட வேண்டாம் என்று தேற்றுகிறார். லூக்கா 1:34. அதற்கு மரியாள் தேவனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவியின் மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மை நின்றிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவகுமாரன் எனப்படும். 38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி என் காக்கப்படுவது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டார். பிரியமானவர்களை, இங்கு அடிமை என்று தாழ்த்துகிறார். இவ்வளவு ஒரு அவமானம் நின்று பாருங்கள். திருமணமாகாத பெண் கர்ப்பவதியாகும் பொழுது இன்றும் கூட நம் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கிறது. ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அவமானம், நிந்தை, பழிச்சொற்கள் எல்லாம் வரும். அதையெல்லாம் நாம் சகிக்கக்கூடத்தக்கதாக மரியாதை போல நான் தேவனுக்கு அடிமை என்று ஆண்டவருடைய பாதத்தில் நாம் தாழ்த்த வேண்டும். நாம் எந்தவித துன்பங்களையும் சகிக்க தேவையில்லாமல் ஆளாக இருக்கும் பொழுது நாம் மரியாதை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்க முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த உலக மகளிர் தினத்தில் கிறிஸ்துவை அணிந்த ஒவ்வொரு மகளிரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தம் உள்ளத்தில் கர்ப்பத்தில் சுமக்கிற மக்களாக தீர வேண்டும். அதன் மூலம் அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலம் எத்தகைய அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும் கவலைப்படவே கூடாது. அதற்கு நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கி மரியாதை போல் அடிமை என்று நம்மை தாழ்த்த வேண்டும். அப்படி அடிமை என்பதற்கு ஒரு காரணம், எந்த ஒரு விருப்பு வெறுப்புமே இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதுதான். அதற்கு மேலாக இப்படி காரியம் இருந்தால் என்ன, இப்படி நடக்குமா என்று நாம் கணக்கு போட்டு கொண்டிருக்கவே முடியாது. ஆகையால் இயேசுவின் தாயாக மரியாதை போல நாம் ஒவ்வொருவரும் எழும்பத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கடைசியாக மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாளை பற்றி நாம் அநேக குறிப்புகள் வேதாகத்தில் காஸ்பல்ஸிலே பார்க்கலாம். மகதலேனா மரியாளிடம் ஆண்டவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். மகதலேனா மரியாளும் இன்னும் அதிகமான பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த மகதலேனா மரியாள் தன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அற்புதமாக சுகம் பெற்றபடியினால் அவருக்கு ஊழியம் செய்கிற மகளாக மாறிவிட்டாள். அவளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் பற்றி பிரிக்க முடியாத ஒரு அன்பு வந்துவிட்டது. இந்த மகதலேனா மரியாளும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்தாள்.
யோவான் 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார். நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டது சிலுவையின் சுமப்பதற்காக, சிலுவை அண்டை நிற்பதற்காக. எந்தவித பழிச்சொல்லியும் பரிகாசங்களையும் பார்க்காமல் இயேசுவின் தாயாகிய மரியாளோடு இந்த மகதலேனா மரியாளும் நின்று கொண்டது போல நாமும் நிற்க வேண்டும். அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கடினமான தூஷண வாசனையால் தூஷித்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் கீழே நிற்பவர்களையும் கூட சொல்லியிருப்பார்கள். ஆனால் அதை குறித்து எதை பற்றியும் கவலைப்படாமல் இயேசுவின் பாதம் ஒன்றே போதும் என்று நின்று கொண்டிருந்தார்கள். நம் கூட இந்த மகதலேனா மரியாதை போல் அதிக துணிச்சல் இருக்கிறதா? நமக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அண்டை நிற்பதற்கு அதிக துணிச்சல் வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆகையால் இந்த உலக மகளிர் தினத்தை நினைவு கூறுகிறதாம் துணிச்சலுள்ள மக்களாக மாற வேண்டும். ஏதோ பயந்து பதுங்கி இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு காரியமும் செய்ய முடியாமல் வாளாயிருந்து பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு சமையல் செய்து இறந்து விடுவதல்ல கிறிஸ்தவ பெண்களின் வாழ்க்கை. ஆனால் துணிச்சலாக எழுந்து நின்று மகதலேனா மரியாளை போல இருக்க வேண்டும். இந்த மகதலேனா மரியாளுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் உயிர்த்தெழுந்த பின்பு தரிசனமானார். மார்க் 16:9. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்து பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் பெற்ற மக்களாக ஜீவிக்க வேண்டும். ஏதோ ஒரு தரிசனம் இல்லாமல் நானும் கிறிஸ்தவன், என் குந்தாதியர் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டேன், அதனால் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறபடி அல்ல. ஆனால் ஏற்றவராக இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் பெற்றவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் பெற்றவர்களாக நாம் ஜீவிக்கும் பொழுது மட்டும்தான் அவருக்கு சாட்சியாக இருக்க முடியும். இல்லை என்றால் ஏதோ ஒரு நானும் பெண்ணாக பிறந்து விட்டேன், பிறகு வாழ்ந்து விட்டேன், மடிந்து விட்டேன் என்பது இல்லை. பிரியமானவர்களே, நம் வேதாம கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரமும் பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் சாட்சியாக நின்றவர்கள். அதனால் அவருடைய பெயர்கள் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெயரும் கூட ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் இந்த வேதாம கதாபாத்திர பெண்களைப் போல நாமும் ஜீவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, மார்ச் 8ஆம் தேதி அகில உலக மகளிர் தினத்தை நாம் நினைவு கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வேதாமத்திலும் கூட அநேக காரியங்கள் பெண்களை குறித்து மேன்மையாக எழுதி வைத்திருக்கிற தயவுக்காம கூட அப்படி சுதரம். ஆண்டவரே, லேயாளை போல நாங்கள் அற்பமாக எண்ணப்பட்டாலும் ஆண்டவரை யூதாவை பெற்ற பொழுது நான் துதிப்பேன் என்று சொல்லி நாங்கள் எல்லா காரியத்திலும் நம்மை துதித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சந்ததியை பெறுகிற மக்களாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை எஸ்தரை போல ஆண்டவரை எந்த சதி திட்டத்தையும் மாற்றுவதற்கு வல்லமையாக திறப்பின் வாசலில் நின்று உபவாசத்தோடு மக்களின் மீட்புக்காக ஜெபிக்கிற மக்களாக எங்களை மாற்றி போட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். டெபோராளை போல ஒரு தாயின் உள்ளத்தை வேண்டும் கத்தாவே. கடுமையான இந்த கானானியர் ராஜாவின் யாவின் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தது போல இன்றும் கூட அநேக மக்கள் இருளுக்குள்ளும் சாபக்கட்டுக்குள்ளும் பாவக்கட்டுக்களுக்குள்ளும் அடிமைத்தனத்தின் வாழ்வுக்குள்ளும் சிக்கி கிடைக்கிறார்கள் கத்தாவே. அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபித்து எங்களுக்கு விடுதலை பெற எங்களுக்கு ஒரு தாயின் உள்ளத்தை தர வேண்டும் என்று கெஞ்சினோம் கத்தாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளை போல இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று எக்காலத்திலும் தாழ்த்தி உமக்கு சாட்சியாக உண்மை சுமக்கிற மக்களாக எங்களை மாற்றி போட வேண்டும் என்று கெஞ்சினோம். மகதலேனா மரியாள் சிலுவை அண்டை நின்று சுகம் பெற்றதை அறிந்தவுடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விலகாமல் கடைசி வரைக்கும் நின்று தயவுக்கா சூத்திரம். நீர் அவளுக்கு உடைய தரிசனத்தை தந்த தயவுக்கா சூத்திரம். நாங்களும் தரிசன பெற்ற மகளிராக ஜீவிக்க ஆண்டவர் கிருபை செய்ய போகிற தயவுக்கா சூத்திரம். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மனதிலும் இப்படி ஒரு கரெக்டரை தங்கள் வாழ்க்கையிலும் உருவேற்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மித்திரமாய் இயேசு கிறிஸ்துவினை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.